வயநாடு அருகே ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது 41ஆக உயர்ந்திருக்கிறது. வயநாடு மாவட்டம் முண்டக்கை, சூரல்மலை உள்ளிட்ட 3 இடங்களில் இன்று அதிகாலை பயங்கர நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் அதிகாலை 2 மணி முதல் 6 மணிக்குள் 3 இடங்களில் இந்த நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். சந்தோஷ், தற்பொழுது பலி எண்ணிக்கை அப்படிங்கிறது 41ஆக உயர்ந்திருப்பதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள். முக்கியமாக இந்த மீட்பு பணியினர் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று அந்த பகுதியில மீட்பு பணியில ஈடுபடும் பொழுது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லயுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதுன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 41 இறந்தவர்களுடைய உடல்களை மீட்பு படையினர் மீட்டிருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த அட்டமலை மற்றும் சூரல் மலைங்கிற இந்த 2 இடங்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் மீட்பு படையினர் அந்த இடங்களுக்கு செல்ல முடியாத ஒரு நிலைதான் காணப்படுகிறது. அப்படி அந்த இடத்துக்கு சென்று அந்த இடத்துல மீட்பு பணியில ஈடுபடும் போது இறந்தவருடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாகலாங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலச்சரிவானது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவலா தான் கிடைத்திருக்கிறது. இது பாத்தீங்கன்னா ஒரு தேசிய பேரிடரா தான் இது நம்ம பார்க்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட இப்ப இறந்தவருடைய எண்ணிக்கை 41 அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நிலையிலையும் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெறக்கூடிய நிலையில உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போதைய பாதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அட்டமலைங்கிற இடமும் அதே போல சூரல் மலைங்கிற இடத்துலயும் தான் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. அதாவது இன்றைக்கு அதிகாலை 2 மணி அளவுல இந்த மழைப்பொழிவு ஏற்பட்ட காரணத்தினால ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, அதாவது நிலச்சரிவு மற்றும் அந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கிதான் பலரும் உயிரிழந்திருக்கிறார்கள். மீட்பு படையினர் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சில இடங்களுக்கு செல்ல முடியாத அளவுல காட்டாறுகள்ல வெள்ளப்பெருக்கும் அதே போல நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு செல்லணும் அப்படின்னா ஒரு காட்டாறுகளை கடந்து செல்வதற்கு பாலங்கள் இருந்திருக்கிறது. அந்த பாலங்கள் முற்றிலும் சேதமடைந்து அடித்து செல்லப்பட்ட காரணத்தினால மீட்பு படையினரால் அந்த பகுதிக்கு செல்ல முடியாத ஒரு நிலையும் இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி 41 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சோகமான ஒரு நிலைதான் அங்கு காணப்படுகிறது. தொடர்ந்து அந்த பகுதியில மீட்பு பணி நடந்துட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.